எனக்கு வந்திருக்கிற போல பக்க பலமாக யாராவது எதிரிகளை அடிக்க வந்தாங்கன்னு யாரா எங்க அண்ணா அடிப்பா? யாரு எங்க அண்ணா அடிக்கக்கூடியவன்? யார் அப்பேற்பட்டவன் என்று பேசியிருப்பேன். நீ பட்டு புள்ளிய பொறுத்துட்டியப்பா. நீ பெண்ணா பிறந்தாயம்மா. பொட்டுப்புள்ளி இந்த அப்பா வீடு சொந்தம் இல்லாத போயிடுச்சியம்மா. பொட்டுப்புள்ளிக்கு சொந்த வீடு அங்க பாரு, திறந்து விட சொந்தம் இல்லையம்மா. அதனால இந்த பிறந்த வீடு உனக்கு சொந்தம் கிடையாது, தங்க புகந்த வீடு தான் சொந்தம். ஆனா எனக்கு இந்த நாடு சொந்தம், ஆனா உனக்கு சொந்தம் இல்லையேம்மா. அதுதான் எனக்கு வேற என்னமா வேணும்? ஆனால் வேற என்ன தேவை? நிற்காளுங்கள் தங்கா என்று சொல்கிறாய். நான் கேட்ட செய்தல மகப்பட்டது இல்லை, எல்லாம் கொடுத்து விட்டாயா? நான் இல்லை என்று சொல்லவில்லை. நான் தருகிறேன் தருகிறேன் எடுத்து சொல்லுங்கள் தக்கா. எங்க அப்பா எங்க அம்மா கூட அந்த மாதிரி கொடுத்திருக்கமா? அப்பா அம்மா இருந்தாலும் கொடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா நீ கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்னா யாசத்தோட நான் தருகிறேன் தக்கா தருகிறேன் தக்கா என்று சொல்கிறாய். அண்ணா ஒரே ஒரு தங்கச்சிமா, ஏமா ராஜா, ஒரே தங்கச்சி நீ எனக்கு. நான் செத்தா நீதான் ஓடி வந்து அப்படியெல்லாம் சொல்லாதண்ணா. என் கண்ணன் பாட்டு விட்டார் என்று ஓடி வந்து என்ன வளர்த்த அண்ணா பாட்டு விட்டு ஐயா அண்ணா. இந்த ஒரு தங்கச்சி ஓடி வந்து இந்த நாட்டிலேயே இருந்ததே. ஆனால் மாதிரி பொம்பளைக்கு போல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நல்ல சங்கா ஒரே ஒரு தங்கச்சி வந்திருக்கா, கூட போற தங்கச்சி அங்க பாருங்க வந்திருக்க வாங்க அப்படின்னு பூரா பொம்பளையும் சேர்ந்து என்ன செய்வாங்க தெரியுமா? நீ ஒரு தாங்க நின்றா அங்கிருந்து ஓடி வந்த அந்த ரீதியில் ஒரு தங்கை நன்றியில் அழுந்ததே. அங்க பஸ் ஸ்டாப்ல இறங்கி அங்கிருந்து எப்படி நடக்க மாட்டாங்க, வேகமா ஓடி வரவே கண்ணன் செத்து போயிட்டான்னு தெரிஞ்சு உடனே எப்படி வருவா தெரியுமா? அண்ணா அண்ணா அப்படி என்று ஓடி மாரடித்து ஓடி வருவா. நான் மாரடித்து ஓடி வந்த நான் ஒருவனே நான் நின்று அழுந்ததே. யானால் ஒரு தங்கச்சி நின்று அழுந்ததே. யாரோ ஊரெல்லாம் என்ன பார்த்து நின்று அழுவாரு. அண்ணா ஒரு பூரா உன்னை பார்த்து நல்ல தங்க அழுகிறான், நல்ல நன் தங்கை அப்படின்னு ஒரு தங்கை நான் பாடி அழுந்ததே. யானா இந்த ஊரெல்லாம் என்னை பார்த்து அழுவாரு. அண்ணா அவ்வளவு பாசம் இருக்கு பாருங்க எங்க தங்கச்சிக்கு மேல. அப்புறம் வேற கடைசியில் என்ன சொல்லுவா? நான் கேட்ட சீதாரமாகப்பட்டது இல்லை என்று சொல்லவில்லை. நான் தருகிறேன் தருகிறேன் என்று சொல்கிறாய். அண்ணா பெற்ற தாயார் இருந்தது. யானா பாரு பாரு பாரு, அங்க போக கூடாது, அங்க போக கூடாது. அம்மா அப்பா இல்ல, நம்ம மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க, தாய் தோப்பன் பிள்ளைங்க எத்தனை பேர். ஆனால் கேளுங்கள் அண்ணா, நான் கேட்கக்கூடிய சீதாரமாகப்பட்டது பெற்ற தாயார் இருந்ததே. ஆனால்
பெற்ற தாயார் இடத்தில் கேட்கிற சீதனமே அண்ணா அது உன்னிடத்தில் கேட்க போகிறேன் என்ன பொம்பளைகள் கேட்கிற சீதனமா இது அப்பேற்பட்ட சீதனை என்னமா பொம்பளாடி கேட்டு அம்மா கிட்ட கேட்கிற சீதனை என்ன சீதனை சொல்லு எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாம் சொல்லு பார்க்கலாம் காக்கா பொக்காக்கான்னு பேசினேன் அம்மா கிட்ட கேட்டு இருப்பேன் பெற்ற தாயாரிடத்தில் கேட்டதே யாரால் இல்லை என்று சொல்லாமல் தேடியதை தேடிக்கொண்டு வந்து தரவாளி அண்ணா அந்த சீதனமாகப்பட்டது உன் இடத்தில் நான் கேட்கிறேன் அண்ணா சீதனம் என்னமா அண்ணா அந்த நாட்டின் நாடு என் மன்னவன் நகர் சந்தோஷமாக இருந்து வாழ்க்கை செய்தி நான் அந்த நாட்டில் ஒரு குழந்தை பெற்றெடுத்ததே ஆனால் அந்த செய்தியாகப்பட்டது பெற்ற தாயாருக்கு தெரிஞ்சதே யாரால் என் அம்மா இருந்தால் என் குழந்தை அந்த நாட்டில் ஒரு குழந்தை பெற்றிருந்தால் குழந்தை பிறந்து விட்டது மகளுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்று அப்படி என்று பாசத்தோட எழுந்து இந்த நாட்டிலே இருந்து வேகமாக ஓடி வந்து பாலாடை எடுத்து சென்று என் இடத்தில் தரவாளே அண்ணா பெற்ற தாயார் கிடையாது அந்த சீதனமாக பெற்றது நான் முன்னே கேட்கிறேனே அண்ணா எப்படி பார்த்து எங்க தங்கச்சி எவ்வளவு இருக்கு பாருங்க தாய் இருந்தால் பாலாடையை கொண்டு வந்து கொடுப்பார் குழந்தை பிறந்த உடனே அதுக்கு தண்ணி பாலு தண்ணி ஊத்துறதுக்கு பாலாடு கொடுப்பா ஆனா நீ வரமாட்டேன்னா ஏன்னா என் கண்ணி அப்பேற்பட்டவள் நீ வரமாட்ட அதனால எனக்கு பாலாடு இப்பயே கொடுத்து அனுப்பிடுனா எங்களுக்கு குழந்தை பிறந்தா அந்த பால் ஊத்தணும்னா அப்படின்றேம்மா கடவுளே அந்த பாவியாக ராமலிங்க சட்டியாரும் இந்திராணி அம்மையார் என்னை பெற்று இந்த உலகத்திலே இப்படி விட்டு விட்டு போய்விட்டார்களே உனக்கு தங்கத்தால பாலாட என் மகளுக்கு குழந்தை பிறந்தாங்க ஹாஸ்பிட்டல் பிறந்திருக்கேன்னு ஓடணும் அப்படின்னு வேகமா அம்மா எடுத்துட்டு போகும் நான் எடுத்துட்டு போக முடியாது அதனால இப்படி வாங்கிட்டு போயிருக்கியா ஆமா தால பாலாடு போட்டுருமா ஆனால் கேளுங்க வரும் சீதனமாகப்பட்டது அத்தனை எடுத்து சென்று அந்த நாட்டில் நான் சந்தோஷம் பார்த்து வந்ததே ஆனால் சொல்லுகிறேன் ஏமா ஆனால் கேளுங்க
அப்படி விட்டு அத்தனையும் எடுத்து சென்று அந்த நாட்டில் சந்தோஷமாக பார்த்து வந்ததே கணவன் மனைவி சந்தோஷமாக பெருமையாக நாங்கள் வந்ததே யாரால் அந்த நாட்டில் வந்ததே யாரால் அண்ணா என் பெருமை அந்த அந்த என்னுடைய வாழ்ந்த பெருமை உன்னோட சேர்ந்தது அண்ணா. அப்படி ஒரு சமயம் என் தலைவிதி